மலையினுடைய தாண்டவம் நல்லூர் முருகன் கோயில். இது எங்களுடைய வீடு. எங்களோட வீட்டை கிச்சன் பாதியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிருது, வைக்கிறதுக்கு இனி பாத்திரமே இல்லை. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் திடீரென்று அதிகமான மழை வந்து பதிவாகிருக்கு. அதே சமயத்தில் திடீரென்று இந்த மழை வந்த காரணமாக நிறைய பேர் வீடுகளுக்குள்ளே வெள்ளம் புகுந்திருப்பதாக நாங்கள் சில நண்பர்களை நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். பாருங்கள், இந்த வீதியெல்லாம் ஒரே வெள்ளமாக இருக்குது. போக்குவரத்துலாம் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம். நான் இந்த வீதியூடாக பயணித்து கொண்டிருக்கிறேன். சில இடங்களை காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தால் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில இடங்களை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இன்றைக்கு காலையிலிருந்து யாழ்ப்பாணத்தில் அதிக மழை வீழ்ச்சியை காணக்கூடியதாக இருந்தது. நாங்கள் நியூஸ் பேப்பரில் எல்லாம் பார்த்துருந்தாங்க. 26ஆம் தேதி மட்டும் இந்த மழை இலங்கை பூராகவும் இருக்கும் என்ற மாதிரியான தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அப்படி இருக்கும்போது இன்றைய தினமே அந்த மழை வந்து ஆரம்பித்திருக்கிறது. வெளியில் வெளிக்கிட முடியாத அளவுக்கு அடைமழையாக தான் காணப்பட்டிருந்தது. இருந்தாலும் நாங்கள் ஏதாவது கடைகளுக்கு போகணும் அப்படின்ட்டு சொன்னால் கூட சரியாக கஷ்டப்பட்டு தான் வெளியில் போகக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நான் அந்த மருதனா மடத்தில் இருக்கிற சந்தைக்கு தான் பண்ணுறது. நாங்கள் பாருங்கள், சந்தை பகுதியில் இருக்கிற அந்த இடத்துல தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் நிற்கிறது தட்டாதிரி சந்தி பகுதியில், அதாவது இந்த வீதி அப்படியே நேரடியாக போய் நல்லூர் கோயிலுக்கு போய் சேருது. அந்த இடத்துல தான் நான் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த ரோட்டில் வந்து சரியான வெள்ளமாக இருக்குது. நான் இப்போ மெல்ல நடந்து போய் கொண்டிருக்கிறேன். வாகனங்கள் எல்லாம் சரியான அந்த மழை வெள்ளம் காரணமாக வேகமாக அதில் போயிடாது. அதே சமயத்தில் சில வாகனங்கள் அந்த பழுதடைந்து கூட அதில் நின்றதை காணக்கூடியதாக இருந்தது. நாங்கள் அங்கே ஆட்டோ ஒன்று வரும்போது பார்த்து கொண்டிருந்தேன். அது இன்ஜின் ஏதோ பழுதாக இருந்த மாதிரியான ஒரு நிலைமை தான். ஏன்னா தண்ணி உள்ளுக்கு எல்லாம் போயிருக்குன்னு தானே, அப்படி சரியான மழையாக இருந்தது. யாழ்ப்பாணத்தில் எப்படி திடீரென்று யாழ்ப்பாணம் என்று சொல்லிடாது, வடமானம் பூரா மழை பெய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் தொலைக்காட்சி வாக்கியில் பார்த்துருந்தால் கூட தெரிஞ்சிருக்கும். வேறு வேறு இடங்கள்லேயும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக நம்ம தகவல்லாம் சொல்லப்படுது. குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் பெய்திருக்கிற இந்த மழையை தான் இப்போ நாங்கள் காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய தினம் இந்த கடை தொகுதிகள் நான் இப்போ எடுக்கிறது வந்து மாலை நேரத்தில் கூட சில கடை தொகுதிகளெல்லாம் பூட்டப்பட்டிருந்தது. கடைகளாக இருக்கட்டும், பெருத்தக நிலையங்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தது. தனியார் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தது. என்னென்னு சொன்னால் வெளியில் மழை காரணமாக பிள்ளைகள் எல்லாம் வெளியவே படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டியதாக போயிடுது. தண்ணி எவ்வளவுக்கு அடித்து கொண்டு போகிற அளவுக்கு மழை பெய்திருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் இந்த தட்டாயிரு பகுதி. இந்த இடத்துல எப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அதிகமாக தண்ணீர் நிற்கக்கூடிய இடங்களாக இருக்கின்ற பொம்மை வழி பகுதிகள், காக்கத்தீவுகள், இப்படி எல்லாமே மக்கள் வந்து சரியான கஷ்டப்படணும்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு நாங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் விரையில். ஆனால் அங்கேயும் இப்படி அதிகமான வீடுகளுக்குள்ளே தண்ணி போனதான் நண்பர்களால் என்ன சொல்லியிருக்கிறேன். இது மருதனா மட ஆஞ்சநேயர் கோயில் வளாகத்தில் இருக்கின்ற பகுதி தான்.
முக்கியமாக சொல்ல வேண்டியது இது வந்து எங்களுடைய வீடு. எங்களுடைய வீட்டு பகுதி தான் இப்போ நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வீட்டு அதாவது இது வந்து கிச்சன் பகுதி. கிச்சன் பகுதிக்குள்ளே வந்து சரியான மழை காரணமாக கிச்சனுக்குள்ளே எல்லாம் தண்ணி வந்துட்டு பாருங்க. மேலே முகத்திலிருந்து தண்ணி ஒழுகி கொண்டிருக்குது. 2-3 வாளி வட்டா எல்லாம் வச்சுருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் நிரம்பி வழிஞ்சு கொண்டு இருக்குது. ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. பாருங்க தண்ணியெல்லாம் இப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? எல்லாமே நிறைஞ்சி வழிஞ்சு கொண்டு இருக்குது. எல்லா பாத்திரமும் எடுத்து வச்சுட்டோம். இனி வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை. அங்கால அரிசி போடுறதுக்காக தயாராகி கொண்டு இருக்குது. உழ வச்சிருக்கிறோம். ஆனால் மழை இப்படி பெய்கிறதால சமையலும் கொஞ்சம் லேட் ஆகும்.